தந்தையின் குழந்தைகளாகிய நாம் எதிலிருந்து எதுவாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம்? ஓம் சாந்தி. தந்தை சிவதந்தை தந்தை என்று சொல்லப்படுகின்றார். அவரை இறைவன் என்று சொல்வதோடு அனைவரும் குழந்தைகளாக இருக்கின்றார்கள். ஆகையால் தந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நமது புத்தி இப்பொழுது தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் ஞானம் அடைந்த காரணத்தினால் நாம் 84 பிறவிகளின் நடிப்பை சுற்றி கொண்டிருக்கின்றோம். அதாவது 84 ஜென்மங்களின் பாகங்கள் நமது புத்தியில் இருக்கின்றது. மேலும் நாம் தந்தையின் மூலம் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நிராகாரியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது ஷரீரமற்ற நிராகாரியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். மேலும் விகாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது டபுள் அஹிம்சைவாதியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். உலகில் உள்ள மக்கள் சண்டை சச்சரவுகள் உண்டாக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நாமோ இப்பொழுது இரட்டை அஹிம்சாதாரியாக ஆக வேண்டும். ஆகையால் இப்பொழுது நாம் தந்தையினுடையவர்களாக ஆகிய பிறகு நாம் கண்டிப்பாக நிராகாரியாக, நிர்விகாரியாக, நிரகங்காரியாக இருக்க வேண்டும். மேலும் தந்தை சொல்கின்றார், குழந்தைகள் ஏன் இப்பொழுது தந்தையின் குழந்தைகளாக ஆன பிறகு துன்பம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? துன்பம் என்பதோ இங்கு இல்லை என்பதை அவர்களுக்கு புரியவில்லை என்று தந்தை சொல்கின்றார். தந்தையின் குழந்தைகள் ஆன பிறகு நாம் ஏன் துக்கம் அடைய வேண்டும் என்பது ஒரு பாயிண்டாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள் நாம் இங்கு துன்பம் அடையத்தான் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தந்தையின் குழந்தைகள் ஆன பிறகு நாம் ஏன் துன்பப்பட வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியவில்லை என்று தந்தை சொல்கின்றார். ஆகையால் நாம் இப்பொழுது தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி.